வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல்ல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம வார ராசி பலன்கள்ல ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய பலன்களை, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த வாரத்துல நமக்கு என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16ஆம் தேதி சனிக்கிழமை கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷன் வருது. இந்த 16ஆம் தேதிக்கு அடுத்து 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி. ஏகாதசி ஏன் வருது, ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியாக எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நபர்களும் இருக்கிறாங்க. சில பேருக்கு முடியாதவங்க ஏதாவது ஒரு பொழுது சாப்பிட்டுப்பாங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணும் போது நமக்கு செல்வ வளங்கள் அதிகப்படியாக கிடைக்கும். அதே சமயத்துல வியாதிகள் ஏதாவது இருக்கு, நம்மளுடைய உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருக்கு, நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் அந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து 20ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு. அந்த 20ஆம் தேதி 21ஆம் தேதி 2 நாட்களும் சுப முகூர்த்த நாட்கள். அதனால அந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் முகூர்த்தமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும். அதனால ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு ஒரு உகந்த நாட்களாக தான் இந்த 2 நாட்கள் இருக்கும். திருமணம் பிக்ஸ் பண்றது இந்த முதல் முகூர்த்தத்துல பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பூப்புனித நீராட்டு எல்லாம் பண்ணணும். எப்போ, அதாவது ஒரு 2 மாதத்திற்கு முன்பா ஆயிருப்பாங்க, அந்த பெரிய பொண்ணா ஆயிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த நாட்கள்ல நல்ல ஒரு தேதி வைக்கிறது நல்லது. அவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு மரபை நீங்க கடைபிடிக்கிறது நல்லது. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை வைக்கிறது இந்த நாட்கள்ல ஒரு சிறப்பான ஒரு தினமாக இருக்க போகுது. இந்த வாரத்துல முதல்ல நம்ம சந்திராஷ்டமம் பார்க்கும்போது எந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திரை நட்சத்திரத்துல இருந்து, அதாவது கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துல இருந்து தனு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு வரைக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் தினமாக இருக்கும். அதனால இந்த 4 ராசிகளுக்கு மட்டும்தான் சந்திராஷ்டமம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்கள் இந்த வாரத்தின் முதல், அதாவது மாதத்துல 3ஆவது வாரம் அப்படின்றதுனால இந்த வாரத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வெளியூர் செல்றது, லாங் ட்ரிப்பா உறவினர்களை போய் சந்திக்கிறது, அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுக்காக நம்ம இந்த வாரம் ஃபுல்லுமே வேலைக்கு போகலைன்னா அங்க லாஸ் ஆஃப் பே மேடம், நாங்க ஓய்வுலாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஒரு நாள் கிடைக்கிறதே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பெரிய விஷயம். அதனாலதான் சொல்றேன், இந்த வாரத்துல கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். ஒரு நாள் கிடைச்சா கூட மேஷ ராசி என்பர்களுக்கு அது ஒரு நாள் ஓய்வுன்றது ஒரு மாசம் நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஓடக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குடும்பத்துல சில உறவுகள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு கொஞ்சம் 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அது என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லி அதை தீர்க்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய, அவன் நல்லா படிச்சிருவான், அவங்க நல்லா படிச்சிருவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும் அப்படின்னு அந்த உணர்ச்சிகளை வெளியில காட்டாம நல்ல தெய்வ பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நேரம். அதை நம்ம கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக குழந்தைகளினுடைய வளர்ச்சிய கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ரிஷப ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல, இந்த வாரத்துல
நல்ல உறவுகளோடு சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப மாசமா பிரிந்த உறவுகள், பார்க்காம இருந்த உறவுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தருணம். நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி அது அந்த பால்ய ஒரு வாழ்க்கையை நீங்க நினைத்து நினைத்து அவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நீங்க வெளியிலயே போயிருக்க மாட்டீங்க. இப்பதான் வெளியில வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசி அந்த உங்களுடைய குழந்தைகளை அவங்க கிட்ட காமிக்கிறது, அவங்களுடைய குழந்தைகளை பாக்குறது, இப்படி அந்த ஒரு ஒரு நீண்ட நாள் பிரிவை சந்தித்த அந்த உறவுகள் மீது ரொம்ப ஒரு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போகக்கூடிய ஒரு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். சொத்து வாங்குறதுல அந்த வில்லங்க பத்திரம் வாங்குறது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா இந்த மாதிரியான அலைச்சல்கள்ன்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இந்த வாரத்துல எப்படியா முகூர்த்தம் இல்லையா, முதல் முகூர்த்தம் வருது ஆவணி மாசத்துல, நம்ம எப்படியாவது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிடணும் சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பவர்கள். ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக அலையக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். கடைசி நேரத்துல எப்படியாவது நமக்கு நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடணுமே அப்படின்ற ஒரு பதட்டம் இந்த காலகட்டம் வந்துடும். ரொம்ப பெரிய அளவுக்கு பதட்டப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாக முடியும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. மிதுன ராசி என்பர்கள் வேலையில இருக்கக்கூடிய அந்த சக ஊழியர்களின் தொல்லை இந்த வாரம் இருக்காது. ஒரு 2 வாரமா ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுடைய சக ஊழியர்கள். இப்ப இந்த வாரம் அவங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துருவாங்க. அடுத்து சில பேருக்கு கொஞ்சம் இடமாற்றமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர், அடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. நீங்க கேட்ட இடம் வேற, ஆனா கொடுத்துருக்கிற இடம் வேற அப்படின்ற மாதிரியாக டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான் இந்த வாரத்துல. இந்த வாரம் கல்லூரிக்கு போறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல அந்த கல்லூரி விஷயத்துல, படிப்பு விஷயத்துல நல்ல ஒரு மேன்மை இருக்கும். ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு தருணம். நீங்க நினைச்ச மாதிரி எல்லா சப்ஜெக்டுமே ரொம்ப உங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேரு அந்த ப்ரமோஷனுக்காக சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த வாரம் அட்டன் பண்றாப்புல இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். கடகராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் நல்லா கிரகிச்சுப்பாங்க, கெட்ட விஷயத்தெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் இந்த வாரமும் உங்களுக்கு சில தேவையான நல்ல விஷயங்களை மாத்திரம் நீங்க எடுத்துப்பீங்க. கெட்ட விஷயங்கள்ல நீங்க பெருமளவு நாட்டம் செலுத்த மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்துல பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள் நீங்க ஈடுபடாமலேயே அந்த மாதிரியாகலாம் வந்திருக்கும். அதனால எப்போதுமே தூர விலகி இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்து ஒரு கெட்ட விஷயங்கள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில்ல தடைபட்டு இருந்த வருமானங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 3 மாதத்துக்கு கிரெடிட் வாங்கி இருந்துட்டு அதை கொடுக்காமலே இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிருந்திருக்கும். இந்த வாரம் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். தடைபட்ட வருமானங்கள் இந்த வாரம் கொஞ்சம் சஃபிஷியண்டா ஒரு அந்த கேஷ் பிளக்சுவேஷன்ன்றது இந்த வாரத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க எவ்வளவோ விஷயத்துல அங்க ஏமாந்த மாதிரி தான் இருக்கிறீங்க சிம்மராசி என்பர்கள். உங்களுடைய அலுவலகத்திலயும் சரி, உங்களுடைய பிசினஸ்லயும் சரி, கொஞ்சம் மற்றவர்களை நம்பி ஏமாந்துருக்கிறீங்க. இந்த வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றவங்க யாரு என்னன்றது உங்களுக்கு இப்போ ஃபுல்லா கிளியரா தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிஞ்சதுனால இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப நுணுக்கத்தோட அவங்கள வாட்ச் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, உங்களுக்காக அவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு தருணம். அதுல ரொம்ப உங்களுக்கு ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும். குடும்ப விவகாரங்கள்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் வராது. இந்த நேரத்துல இந்த வாரம் உங்களுக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சிம்மராசி என்பவர்களுக்கு
ஒரு மூன்றாவது நபர் தலையீட்டால கொஞ்சம் அந்த குடும்பத்துல சில விரிசல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சிம்மராசி என்பர்கள். அலுவலகத்திலயும் சரி வீட்லயும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்தியால இருக்கிறீங்க, உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அந்த வேலையில நல்ல ஒரு நண்பகத்தன்மையை நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க வேலை செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக, ஏன்னா நீங்க இப்பதான் போய் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மைன்றது அந்த புதுசா வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸ்ல பெருமளவு இல்லை. அதனால இந்த வாரத்துல அதற்குண்டான ஒரு நம்பகத்தன்மையை நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து கன்னி ராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல மிக ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு வாரம். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு மூட் அவுட்டா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால இந்த வாரத்துல அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு டயத்துல கூட கொஞ்சம் மூட் அவுட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். ஆனாலும் எங்க போனாலும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு இதுல எதுவும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பமான வாரம் அப்படின்னா, அலுவலகத்துல உங்களை நம்பி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கொடுப்பாங்க. இது வரைக்கும் உங்களை அலுவலகத்துல ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கொடுத்து அதுல இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனாலதான் முதல்லயே சொன்னேன், உங்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில கன்னிராசி என்பர்கள் நண்பர்களோடு வெளியூர் போறது, நண்பர்களோடு நல்ல ஒரு ஊர் சுத்துறது, இதெல்லாமே இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். நிறைய கன்னிராசி பெண்கள் அதிகமான பேர் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தொழில்ல கொஞ்சம் வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றங்கள் இத மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது இந்த வார காலகட்டத்துல. கன்னிராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்லாம் இருக்கும். உடனே இந்த வாரம் பொண்ணு பாத்தீங்களா, இந்த வாரம் மாப்பிள்ளை பாத்தீங்களா, உடனே பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாரமாக இருக்க போது. ஆனாலும் தடைகள்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். அதனால பெரிய அளவுக்கு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. அந்த குழந்தைகள் எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, அதுவும் வாலிப பருவத்துல இருக்கக்கூடிய 15 வயதுல இருந்து ஒரு 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறை காட்டுபவர்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பயப்படுற அளவுக்கு அவங்க இன்னுமே எந்த தவறையும் செய்ய மாட்டாங்க. இந்த வாரத்துல இருந்தே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மீதான ஒரு பயம்ன்றது விலகக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால பெரிய அளவுக்கு நிறைய ஒரு டிசிஷன்லாம் எடுக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. நிறைய பேர் துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் ஒரு பண நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு யாருக்காவது கடன்காரங்களுக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த வாரம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் நீங்க அது எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வாங்க. யாருக்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் பேசுறாதீங்க. சுருன்னு கோபம் வரும் உங்களுக்கு. உங்களுடைய உங்களுடைய நாலேஜ் மீறி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்காம உங்களுடைய விஷயங்களை மட்டும் பாருங்க துலாம் ராசி என்பர்கள். அடுத்து குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு இடத்துல வேலையில தனியா இருப்பீங்க, உங்க குடும்பம் வேற இடத்துல இருக்கும். ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கள விசாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பதட்டம், அந்த சந்திராஷ்டமம் வந்துருச்சு அப்படின்னாலே துலாம் ராசி என்பவர்கள் அவங்களாகவே இருக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தை பத்தி தான் அதிகமா பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு தான் சந்திராஷ்டமம், குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அதனால குடும்பத்துல இருக்கிறவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணாம இருங்க துலாம் ராசி என்பர்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் இந்த வாரத்துல உங்களுக்கு அந்த சாதனையோட அளவு திருப்திகரமாக இருக்காது. ஒரு விஷயத்த நல்லா
பண்ணிருப்பீங்க. அங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு கிரேடு கொடுத்துருப்பாங்க, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவன் நான் செஞ்ச வேலைக்கு அவன் எனக்கு கொடுத்தது ரொம்ப கம்மி அப்படின்னு ரொம்ப அப்படி எளிதா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவீங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க நாட்டமா இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது, ஒரு வானளாவிய உழைப்பு. அந்த உழைப்புக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. அதுக்கு ஒரு கடுகு மாதிரி சில என்கரேஜ்மெண்ட்டா கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அதிருப்தின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் குடும்ப வருமானத்துல கொஞ்சம் ஒரு நெருக்கடியான, எவ்வளவு பட்ஜெட் போட்டாலும் நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு எங்கேயாவது ஒண்ணு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எங்கேயாவது யார்கிட்டயாவது உங்களுடைய கூட வேலை பாக்குறவங்க கிட்டயோ இல்ல உங்களுடைய நெருங்கிய நண்பர்கிட்டயோ கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. கடன் கிடைக்குமா மேடம் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நீங்க 2 வாரமாகவே அதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. விருச்சிக ராசி என்பர்கள் கண்டிப்பா இந்த வாரம் கடன் கிடைக்கும். அந்த கடன்னால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் அவமானப்படுவீங்க, ஒரு தன்மானம் அங்க பாதிக்கப்படுதே அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். தனுசு ராசி என்பர்கள்ல மூலம் நட்சத்திரம் வரைக்கும் இங்க நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த ஒரே ஒரு நட்சத்திரம் தான், அந்த மூலம் நட்சத்திரத்துல மாத்திரம்தான் சந்திராஷ்டமம்ன்றதுனால பெரிய அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துல ஒரு இரக்கமான ஒரு வாரம் கிடையாது. நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு வாரம் தான். இந்த வாரத்துல கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப ஹெவி லோடு ஒர்க் அப்படின்றது இருக்கும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நைட்டு 12 மணி ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த வேலைன்றது கண்டினியூஸா இருக்கும். ஏதாவது ஒரு வேலை தொட்டு 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 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அந்த கால இடைவெளி அப்படின்றதே இல்லாம, ரொம்ப பிரேக்கே இல்லாம, சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாம உழைக்கக்கூடிய ஒரு வாரம். ரொம்ப உடம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறாரு. இந்த நேரத்துல ரொம்ப சுறுசுறுப்பா தெரிஞ்சா கூட அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது மலச்சிக்கல்ன்றது இருக்கும். அதுவே டெய்லி காலையில உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனவியாதியா தான் இருந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இந்த வாரத்துல கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ கொடுக்கும். அதுக்குண்டான ஒரு நிவர்த்தியை தேடி இருப்பீங்க இந்த வாரத்துல. அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தின்றது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தாலும் கூட சில பேருக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த வேலையில கொஞ்சம் பொறாமை அப்படின்றது திடீர்னு இருந்தாப்புல வரும். நம்ம நிறைய வேலை செய்யறோம், அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான், ஆனாலும் அவனுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு இன்சென்டிவ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் பொறாமை குணம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களினுடைய குணமே கிடையாது. ஏன்னா இவர்கள் அடிபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு மிதிப்பட்டு இந்த மாதிரியான குணம்லாம் என்னையும் கடைசி அரசியல்வாதி ஆகிட்டீங்களேடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனுசு ராசி என்பர்கள் அந்த பொறாமை குணம் வரவும் அவங்களே ஒரு கில்ட்டினஸா ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தருணம். சரி, நம்மலாம் இந்த மாதிரி ஆகலாம் நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரியாக திரும்பியும் ஒரு சாதாரணமான ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்துல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இருக்கும். அடுத்து பண பரிவர்த்தனைகள்ன்றது அதிகமா இருக்கும். ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பான ஒரு வாரம். ஆனாலும் அந்த ஆன்லைன் ட்ரேடிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அடுத்த வாரத்துல. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது வாங்கி வச்சுட்டு அடுத்த வாரத்துல வித்தரலாம் அப்படின்னு நீங்க வாங்கி வைக்காதீங்க. அதெல்லாம் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு வாரம்னால நம்ம எப்படியாவது ப்ராஃபிட் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி
நினைச்சு சில பேர் வாங்கி வைப்பீங்க. ஆன்லைன் ட்ரேடிங்லலாம் அதெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணுங்க. இந்த 3வது வாரத்துல இந்த மகர ராசி என்பர்கள் சில விஷயங்கள்ல டிசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சில பேருக்கு புதிதா வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்கு இந்த வாரத்துல. அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க நான் இந்த மாதிரி வேலைக்கு போறேன் அப்படின்னு. ஒரு 3 வாரமாக இன்டர்வியூ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போன வாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வாரம் அவங்க உங்ககிட்ட அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நானும் இனிமே வேலைக்கு போறேன், உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போறேன் அப்படின்ற மாதிரியாக வீட்டுல இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. சில மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். இந்த வாரத்துல ஒரு ஆர்டர் கிடைக்கும், நீங்க ஒரு 3 மாசத்துக்கு வெளியூர்ல போய் தங்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஜீரணிச்சுக்கிட்டு வெளியில போய் இருந்துக்கோங்க. ஏன்னா இது டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. அதனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு விரய செலவுகள் காத்துட்டு இருக்கு. விரய செலவுகள் மீன்ஸ் பாத்தீங்கன்னா அனாவசியமாக டெய்லி எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது டெய்லி ஏதாவது ஒரு டேப்லெட் தலைவலிக்குதுன்னு டேப்லெட்டை வாங்கி போடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா செலவுகள்ல வாரத்துல உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அனாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே உங்களுக்கு பெரிய மலப்பா இருக்கும். என்னடா இது, இந்த வேலையை யாராவது பார்க்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேண்டாவையோ ஒரு மெரண்டாவையோ நம்ம குளுக்குனா நல்லா புஷ்ன்னு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியாக உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணம்ன்றது கண்டிப்பா இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும். பிரிந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம், கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு வேதனை, மனவேதனைன்றது கண்டிப்பா இருக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மகிழ்ச்சி, நம்ம அவங்கள பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். காதலர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரம். உங்க வீட்டுல சொல்றதுக்காக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதனால இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எல்லாம் கலந்த கலவையாக தான் இந்த 3வது வாரம், இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. மீனராசி என்பர்கள் இந்த வாரத்துல நிறைய ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க பிரிவுகளை சந்திக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கடுமையான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு வேலையில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுல உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு ஆஃபர் லெட்டரோ, அங்க இருந்து ஒரு அப்ரூவலோ, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்துல கொஞ்சம் நல்ல சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. கோர்ட்டு வம்பு கேஸ் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாலாம் இருக்காது. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு திரும்பியும் உங்களுக்கு அது ஒரு இழுபறி ஒரு சுச்சுவேஷனை தான் கொடுக்கும். இந்த வாரத்துல முடிச்சுட்டு நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னாலும் அந்த வேலையில கொஞ்சம் இழுபறி அப்படின்றது கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள், புதிய ஒரு வரவுகள், வாய்ப்புகள் அப்படிலாம் கிடைக்கிறதுக்கு தொழில் சம்பந்தமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய பளு, அலுவலகத்துல இருக்கக்கூடிய பளு அப்படின்றது அதிகரிச்சாலும் உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு, மரியாதை, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையான ஒரு இன்சென்டிவ் உங்களை எப்போதுமே ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய உயரதிகாரிகள். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா என்னைக்கும் இல்லாத ஒரு புது மாற்றமாக அந்த உயரதிகாரிகள் உங்களை ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலயே அந்த ஒரு இதுலயே பாத்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட்லயே நீங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். எப்படியும் நம்மளை ஏமாத்ததான் போறாங்க அப்படின்ற ஒரு
முடிவும் தெரியும். இருந்தாலும் அந்த பாராட்டாத ஒரு உயரதிகாரி நம்மளை பாராட்டினாரு அப்படின்ற போது அதுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமும் ஒரு நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்க போது. இந்த வாரத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இருக்கிறதுனால இந்த வாரத்துல நல்ல ஒரு உங்களுடைய டெய்லி எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. வெளியில போகும்போது உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தினுடைய படத்தை எடுத்துட்டு போங்க. கையில பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா அது ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு லேமினேஷன் படம்ன்றது வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் வரும்போது நம்ம அம்மா அப்பாவை பார்த்து நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே அந்த தெய்வத்துக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒரு மாற்று சூழ்நிலைன்றது கண்டிப்பா கிடைக்கும். எல்லாம் வல்ல அந்த தெய்வத்தை நம்ம முழுமையாக பிரார்த்தனை செய்து இந்த வாரம் எல்லா ராசி என்பர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.